சொல்லு. என்கிட்ட நம்பர்லாம் இல்லை. இது செம்ம ஹாட் மச்சி. மார்னிங் ராகம் வித் வினிதா. வினிதாவோட மிர்ச்சியில மார்னிங் ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு உடம்பு செல்லாம் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகணும் தலையெழுத்தான். அவங்க நம்பர் எடுத்துட்டு கூப்பிடு. ஒரு பால் ஒரு டீ. இந்த காஞ்சிபுரம் பஸ்ஸே போகிறது. நல்லா வர வேண்டிய முதல் பஸ் இன்னும் வரலப்பா. அப்படியா? நான் தப்பு பண்ணுறதும். 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சொல்லு. நான் போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துன்னு இருப்பேன். நீ நம்பரை சொல்லு. 96 98 48 திருப்பி 48. சரி வை. டேய் வாடா. இந்த நம்பரை சுரேஷ்னு பேர் போட்டு கொடு. ஃபோனில் பேர் போட்டு தர சொன்னீங்கன்னா என்னென்ன பண்ணுறா? இதெல்லாம் படிக்க வச்சு என்ன தான் பண்ணுறது? என்னண்ணா வரைறீங்க? இந்த மாதிரிலாம் முடிவெட்டினா உங்கள் அப்பா எதுவுமே கேட்க மாட்டாரா? இவர் தானே எங்கள் அப்பா மாரியே பண்ணுறாரு. நோ, அந்த பக்கம் போயிட்டு இப்போ தான்ப்பா அடிக்கிறேன். என்னப்பா போதுமா? எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் முடி வச்சுருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படியா? ஓ, பஸ் வரைறீங்களா? எங்கள் அப்பா கூட டீ கடையிலண்ணா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். எனக்கும் இந்த மாதிரி கையில் வரைஞ்சி தரீங்களா? என்ன வரையணும் உங்களுக்கு? மிஸ்டர் பீம் டெடி வரைஞ்சி தரீங்களா? ஓ, கார்ட்டூன் கூட பார்ப்பீங்களா? ஆ. என்னென்ன பார்ப்பீங்க?
நிஞ்சா டோரிமான், மிஸ்டர் பீம், போக்கிமான் இது எல்லாம் பார்ப்பேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். போகோ சேனலில் போடுவாங்களே, ட்ரெயின்லாம் பேசுமே, அதான்ண்ணா? அதே தான். நான் பார்க்க மாட்டேண்ணா. அது ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வரும். எனக்கு ஒன்றுமே புரியாது. சரி, உன் கை காமி. என்னண்ணா இது? வரைய சொன்னால் எழுதுறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா. என்னண்ணா இது? அதை நல்லா படிச்சு பாரு, புரியும். டேய் சோனு, இங்கே வா. யாருனே தெரியாதவன் அவன்கிட்ட போய் கை காப்பிச்சுன்னு அவர் அப்படிலாம் இல்லை. அவன் ஆளும் மண்டியும் பொறுக்கி மாதிரி. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்ல, அதுக்கப்புறம் வர்ற மண்டே நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ அதுக்காக செலெக்ஷன் இருக்கும். எல்லாரும் மறக்காமல் பேர் கொடுத்துருங்க. சரியா? முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதா? வரதவங்க கிட்டேயும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஒன்று எடுத்து வச்சுனுங்கிற, சீக்கிரம் வாடா போகலாம். ராஜேஷ் மணியெல்லாம் பேர் கொடுக்க சொன்னானுங்களா? நாளைக்கு காலையிலேருந்து கிரவுண்டுக்கெல்லாம் போகிறானுங்க. புதுசெல்லாம் வாங்க போகிறானுங்க. என்னை வேறு பேர் கொடுக்க சொன்னாங்க. நீ ரன்னிங்க்கு நேம் கொடுப்பியாடா? பேர் கொடுப்பேனே. உங்கள் அப்பா விடுவாராடா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரா? எதுவும் சொல்ல மாட்டாரா? டேய், நீ அந்த ஸ்கூலுக்கு புதுசாண்டா, பேர் கொடு. செம்ம ஜாலியாக இருக்கும். கிளாஸ்லேயே உட்கார தேவையில்ல. அப்படியாடா? சரி, நான் வீட்டில் வேணா கேட்டு சொல்கிறேன். பாய்டா. டேய், இங்கே பாரேன்.
ஃபோன் தரீங்களா? அப்பா கால் பண்ணணும். ஃபோன் தரீங்களா? ஹலோப்பா, நான் தான்ப்பா பேசுகிறேன். ஆமாப்பா, அங்கே தான் வெயிட் பண்ணுறேன். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வருது. ஹலோப்பா, கேட்குதா? ஹலோ, தேங்க்ஸ்ண்ணா. ஃபோன் கட்டாயிடுச்சு பாரு. இல்லைண்ணா, பேசிட்டேன். ஸ்கூலில் காம்படிஷனா? ஆமாண்ணா. என்ன காம்படிஷன்? ரன்னிங் காம்படிஷன். நீ பார்ட்டிசிபேட் பண்ணலையா? இல்லைண்ணா, பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்பா விட மாட்டார். ஏன் அப்படி? அவர் அப்படி தானா, ஸ்கூல் போகணும், படிக்கணும், வீட்டில் இருந்தாலும் படிக்கணும். எல்லாருக்கிட்டையும் அப்படி தானே? கரெக்ட் தானா, ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் கூட அவர் ஏதோ கண்டுக்கு போகிறதில்லண்ணா. என்னை பழைய ஸ்கூலில் எவனோ பண்ண தப்புக்கு என்ன பிரின்ஸிபல் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. இவர் என்னன்னு கூட கேட்கல, ஆனால் என்னை வேறு ஸ்கூல் மாற்றிட்டாரு. கெட்ட பசங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன்னு சொல்கிறாருண்ணா. இப்போ வரைக்கும் அவர் என்னை நம்பவே இல்லைண்ணா. அதே சமயத்தில் அவரை நான் புரிஞ்சிக்கினேண்ணா, நல்லாவும் படிக்கிறேன். ஆனால் எனக்கு படிக்கிறத விட ரன்னிங் ஓடுறது தான் நான் ஜாலியாக இருக்குது. ஓடுறவங்களாம் சொல்லுவாங்கண்ணா நம்ம நல்லா ஓடுறோன்னு, ஆனால் நான் உண்மையாகவே நல்லா ஓடுவேண்ணா. அதெல்லாம் சரி, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கியா? அதான் சொன்னனே, கட் பண்ணிட்டாரு. ஆஹா, என்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட சொல்லியிருக்கியா? ம் முதல்ல சொல்லு. சொன்னால் விடுவாரா? சொன்னால் விடுவாரான்னு எனக்கு தெரியல, நான் சொல்லி பாரு. இது வரைக்கும் அவர் விட்டதே இல்லை. நானும் யோசிச்சிருக்கேன்டா, டைம் இருக்குல்ல, அது நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும், நம்மளும் கற்றுப்போம். ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் இல்லைன்னு. லைஃப்பில் நிறைய டிசிஷன்ஸ் எடுப்போம், சில டிசிஷன்ஸ் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். ஆனால் நம்ம அதுக்கான ரீசனை வச்சுக்கிட்டு இதனால் அது சரியில்லை, அதனால இது சரியில்லைன்னு ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம என்னைக்காவது அதை சரி செஞ்சுருக்கோமா? நம்ம சரி செய்யணும் தானே? நான் சொல்கிறது ஒன்று புரியல. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. உனக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னால நீ கிளம்பு. உங்கள் அப்பா வராருன்னு சொன்னால சரி நீ கிளம்பு. அந்த அண்ணன் சொன்னது கரெக்ட் தான் போல. அப்பா கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமே.